மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவரை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 19 மீனவ கிராமங்களில் இருந்து சுமார் 5000 மீனவர்கள் மழையின் காரணமாக கடலுக்கு செல்லவில்லை. காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடல் பகுதியில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் அங்கே கடும் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. வங்கக்கடலில் நீடித்து வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடல் பகுதியில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளான மரக்காணம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல தடை விதித்து விழுப்புரம் மாவட்ட மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 19 மீனவ கிராமங்களான அதாவது மரக்காணம் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய எக்கியார் குப்பம், கைப்பாணி குப்பம், வசவன் குப்பம், கூனிமேடு குப்பம், அனுமந்தை குப்பம், பொம்மையார் பாளையம், கோட்டக்குப்பம், மண்டவாய் குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. இதனால் 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை கடற்கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துவிட்டு மீன்பிடி வலைகளை சரி செய்யும் பணிகளில் தற்போது மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி.